எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. தமிழ் சினிமால பேய் படங்கள்னு பல படங்கள் வந்தாலுமே காஞ்சனா சீரிஸுக்கு ஒரு செம பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்க. முனின்னு ஸ்டார்ட் பண்ணி காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 வரைக்குமே நல்ல ஹிட்டான மூவி. ராகவா லாரன்ஸ் நடிச்ச மற்ற படங்களை விட இந்த படத்துக்கு தாங்க எக்ஸ்பெக்டேஷன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். பெரியவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ரொம்பவே பிடிக்கிற படமா தான் இருக்கும். என்னதான் பேய் படமா இருந்தாலும் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா படம் பயங்கரமா இருக்கோ இல்லையோ அந்த டைட்டில் கார்டு போடக்குள்ள ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு நீங்க பயந்துருக்கீங்களான்றத கமலா சொல்லிடுங்க. லாஸ்டா காஞ்சனா 3 வந்து 2019 ரிலீஸ் ஆச்சு. ஒரு 7 வருஷம் கேப்க்கு அப்புறமா காஞ்சனா 4 எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாவே இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே நல்லாவே போய்கிட்டு இருக்குது. எல்லா படத்துலயுமே ஒரு பேய் கேரக்டர் வரும். அந்த பேய் கேரக்டருக்கு பிளாஷ்பேக்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த காஞ்சனா 4ல வந்து ராஷ்மிகாவை தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆனதுனால அவங்க வர முடியல போல. அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்களை வந்து பிளாஷ்பேக் சீன்ல நடிக்க சொல்லி வர சொல்லிருக்காங்க போல. அவங்க தான் நடிப்பாங்கன்னு ஒரு 50% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனா நம்மளால பேய் கேரக்டருக்கு நயன்தாரா அவர்களை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்கள பேய் கேரக்டரா பார்க்கக்குள்ள பயமா இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான். படத்தோட மேக்கிங்ல தான் நமக்கு தெரிய வரும். இந்த படத்தை ராகவா லாரன்ஸ் இயக்குறாரு, அவரே நடிக்கிறாரு, கூட பூஜா ஆக்டேன்னு பல பேர் நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த இயர் எண்டு அல்லது 2027 ஃபர்ஸ்ட்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வருது அப்படின்றத. அந்த அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.